ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்க எல்லா யூனிட்டுக்குமான மைண்ட் மேப் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நீங்க ஒரு ஹின்ஸா வச்சுக்கிட்டு நீங்க வந்து உங்களோட ஆன்சர் நீங்க டெவலப் பண்ணி எழுதலாம். ஓகேங்களா? ஸோ நான் இதை வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்லயும் கொடுத்துருக்கேன், தமிழ்லயும் கொடுத்துருக்கேன். ஸோ மேக்சிமம் நான் இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கேன். சிலதுக்கு தான் தமிழ்ல தான் இருக்கும், இங்கிலீஷ்ல இருக்காது. ஸோ பாக்குறவங்க பாத்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பள்ளி மேலாண்மை நம்மளோட ஃபர்ஸ்ட் யூனிட். ஓகேங்களா? சோ அதோட கருத்துனா என்ன, அதோட வரையறை என்ன, அதோட பொருள் என்ன நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் அதோட நோக்கங்கள் வரும்போது எதெல்லாம் முக்கியமான நோக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே லிஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உலகளாவியது, அப்புறம் இலக்கிய நோக்கமாக கொண்டது, அப்புறம் தொடர்ச்சியான செயல்முறை, பல பரிமாணங்களை கொண்டது, குழு செயல்பாடுகள் கொண்டது, சக்தி வாய்ந்த செயல்பாடு, புலனாகாத சக்தி. இது எல்லாமே வந்து ஒரு முக்கியமான நோக்கங்களா அதுல கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா அதோட சிறப்பியல்புகள் பத்தி பார்ப்போம். அப்புறம் அதோட வரம்பு பத்தி பார்ப்போம். இதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சப் டாபிக்கே. சோ நெக்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா பங்கேற்பு மற்றும் பங்கேற்பு அல்லாத மேலாண்மை பத்தி கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம பங்கேற்பு மேலாண்மை பத்தி நம்ம எழுதுவோம், அப்புறம் பங்கேற்பு அல்லாத மேலாண்மை பத்தி எழுதுவோம். அதுக்கப்புறமா இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற வேறுபாடு பத்தி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ அடுத்ததான் வந்து தேர்ட் டாபிக் பாத்தீங்கன்னா கல்வி மேலாண்மையில் திட்டமிடல், ஒழுங்கமைத்தல் மற்றும் கட்டுப்படுத்தல். இது மூணுமே வந்து அவங்க லிஸ்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க என்னென்ன இருக்குன்றத. சோ நாலாவதா பாத்தீங்கன்னா வள மேலாண்மை பத்தி கொடுத்திருக்காங்க. சோ என்னென்ன வள மேலாண்மை இருக்கு பாத்தீங்கன்னா மனித வள மேலாண்மை இருக்கு, அப்புறம் பொருள் வளம் இருக்கு, அப்புறம் நிதி ஆதாரம் இருக்கு. இது மூணு பத்தி கொடுத்திருக்காங்க. இதோட ஃபர்ஸ்ட் யூனிட் ஓவர். சோ செகண்ட் யூனிட் பாத்தீங்கன்னா மேலாண்மை அணுகுமுறைகள் பத்தி கொடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து மேலாண்மை அணுகுமுறையின் வகைகள்லாம் என்னென்ன கொடுத்திருந்தாங்க. சோ மொத்தம் ஒரு 6 வகைகள் இருந்துச்சு. சோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மனித சக்தி, செகண்ட் பாத்தீங்கன்னா செலவு, பயன். ஓகேங்களா? சோ அதான் கீழே ஒரு இன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. சோ நேரடி பிளஸ் மறைமுக ஈக்குவல் டு விலை. அதாவது நமக்கு நேரடி செலவும் இருக்கும், மறைமுக செலவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க லிஸ்ட் பண்ணிருக்காங்க. அது 2 வகை இருக்கறனால. சோ அடுத்தா பாத்தீங்கன்னா சமூக தேவைகள் பத்தி கொடுத்திருக்காங்க. சோ என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சமூகம், அப்புறம் சமமான, அப்புறம் பொருளாதார தேவை, சுற்றுச்சூழல் தேவை, அப்புறம் தாங்கக்கூடிய தேவை, தென் சாத்தியமானது, அப்புறம் நிலையானது சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அதுதான் பாத்தீங்கன்னா சமூக நீதி, அப்புறம் திரும்பும் அணுகுமுறையின் விகிதம், அப்புறம் உள்கல்வி விரிவாக்க அணுகுமுறை. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அணுகுமுறையின் வகைகள். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா மக்கள் தொகை திட்ட மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதோட வந்து செகண்ட் யூனிட் ஓவர். சோ தேர்ட் பாத்தீங்கன்னா கல்வி நிர்வாகம் பத்தி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் அதோட வரையறை பத்தி நம்ம எழுத போறோம். அப்புறம் அதோட குறிக்கோள்கள்லாம் என்னென்ன, அதோட நோக்கங்கள் என்னென்ன, அதோட வரம்பு. சோ வரம்புல பாத்தீங்கன்னா கொஞ்சம் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கல்வி ஏற்பாடுகள், பணியாளர் செயல்பாடுகள், அப்புறம் மாணவர் செயல்பாடுகள், இயற்பியல் வளங்கள், அப்புறம் உறவு முறை செயல்பாடுகள் சொல்லிட்டு இதெல்லாம் வரம்புகளா அதுல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதோட பணிகள் என்னென்ன, அதோட வகைகள் என்னென்ன. சோ வகைகளை ஒரு 4 வகை கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மையப்படுத்தப்பட்ட மற்றும் பன்முகப்படுத்தப்பட்ட கல்வி நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வெளிப்புற மற்றும் உள் கல்வி நிர்வாகம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜனநாயக கல்வி நிர்வாகம் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமான கல்வி நிர்வாகம் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ செகண்ட் டாபிக் பாத்தீங்கன்னா கல்வி மேலாண்மைக்கும் கல்வி நிர்வாகத்துக்கும் இடையிலான உறவு பத்தி சொல்லியிருக்காங்க. சோ தேர்ட் டாபிக் பாத்தீங்கன்னா கல்வி நிர்வாக கோட்பாடுகள்லாம் என்னென்னு கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாரம்பரிய நிறுவன கோட்பாடு, செகண்ட் பாத்தீங்கன்னா அறிவியல் மேலாண்மை கோட்பாடு, சோ தேர்ட் பாத்தீங்கன்னா நிர்வாக மேலாண்மை கோட்பாடு, சோ அடுத்தது பாத்தீங்கன்னா திறனாய்வு கல்வி நிர்வாக கோட்பாடு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா தலைமையின் அர்த்தமும் தன்மையும் பத்தி கொடுத்திருக்காங்க. சோ அதுல ஃபர்ஸ்ட் சப் டாபிக் பாத்தீங்கன்னா தலைமைத்துவ பாணிகள், அப்புறம் தலைமைத்துவத்தை அளவிடுதல் பத்தி சொல்லியிருக்காங்க. சோ அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஃபோர்த் யூனிட். இதுல பாத்தீங்கன்னா பள்ளி நிர்வாகம் பத்தி தான் ஃபுல்லாவே கொடுத்திருப்பாங்க. சோ அதோட ஃபர்ஸ்ட் பொருள் என்ன, அதோட தன்மை என்ன, அதோட நோக்கங்கள் என்ன, அப்ப அதோட குறிக்கோள்கள் என்ன, அதோட கோட்பாடுகள் என்னன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ கோட்பாடுகள்ல சில வகைகள் இருக்கு. அது என்ன பாத்தீங்கன்னா குழந்தை மைய கோட்பாடு இருக்கு, அப்புறம் சமூக மையம், அப்புறம் பார்த்தா ஜனநாயக கோட்பாடுகள் இருக்கு, அப்புறம் அதோட வளங்கள், அப்புறம் நெகிழ்வு தன்மை. இது எல்லாமே வந்து கோட்பாடுகளா சொல்லி அவங்க கொடுத்திருக்காங்க. அடுத்தது செகண்ட் டாபிக் பாத்தீங்கன்னா நிறுவன திட்டமிடுதல் கொடுத்திருக்காங்க. அப்புறமா பள்ளி வளாகம் கொடுத்திருக்காங்க. சோ பள்ளி வளாகம்ல சில சப் டாபிக்ஸ் இருக்கு. அதாவது தனிமைப்படுத்தல், கற்பித்தல் செயல்கள், வள செயல்பாடுகள், மேம்பாடு, பணியிடை பயிற்சி, இது எல்லாமே பள்ளி வளாகத்திற்குள்ள வரும். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா கல்வியில் ஜனநாயக நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பள்ளி திட்டம். சோ பள்ளி திட்டத்துல பாத்தீங்கன்னா மறு ஆய்வு இருக்கு, அப்புறம் வடிவமைப்பு இருக்கு, செயல்படுத்தல் இருக்கு, அப்புறம் மதிப்பீடு இருக்கு. இது எல்லாமே பள்ளி திட்டத்துக்குள்ள வரும். ஓகேவா?
அடுத்தது கால அட்டவணை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கால அட்டவணையோட வகைகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மாஸ்டர் நேர அட்டவணை இருக்கு, அப்புறம் வகுப்பு வாரியான நேர அட்டவணை இருக்கு, அப்புறம் ஆசிரியர் வாரியான கால அட்டவணை, காலியான கால அட்டவணை, உடற்கல்வி நேர அட்டவணை, இணை பாடத்திட்ட செயல்பாடுகள் கால அட்டவணை எல்லாம் இருக்கு. ஓகேங்களா, இதுதான் இந்த 6 வகைகள். அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா பள்ளி நிர்வாகத்தில் தலைமை ஆசிரியர், தலைமை ஆசிரியை மற்றும் ஆசிரியர்களின் பங்கு பத்தி கொடுத்திருக்காங்க கால அட்டவணையில. சோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்தது 5th யூனிட் பாத்தீங்கன்னா இந்தியாவில் கல்விக்கு நிதி அளித்தல். ஸோ யாரெல்லாம் வந்து கல்விக்கு நிதி அளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா இந்தியாவில் கல்விக்கு நிதி அளித்தல். ஸோ யாரெல்லாம் நிதி அளிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசின் பங்கு அதுல இருக்கு, அப்புறம் மாநில அரசு இருக்கு, அப்புறம் உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கு, அப்புறம் கல்வி நிதியுதவியில் அரசு இருக்கு, அப்புறம் யுனெஸ்கோ இருக்கு, அப்புறம் யூனிசெஃப் இருக்கு, அப்புறம் UNDP அதுவும் இருக்கு. ஓகேங்களா, சோ இவங்க எல்லாருமே வந்து கல்விக்கு நிதி கொடுக்குறாங்க. சோ செகண்ட் டாபிக் பாத்தீங்கன்னா கல்விக்கு நிதி அளிப்பதில் உலக வங்கி மற்றும் UNFPA அதை பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கல்விக்கான நிதி அளிப்பு முறைகள்லாம் என்னென்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொது, அப்புறம் வந்து மாணவர் கட்டணம் இருக்கு, அப்புறம் மாணவர் கடன்கள் இருக்கு, அப்புறம் கல்வி செஸ் இருக்கு, அப்புறம் ஒரு நிறுவனமாக கல்வி இருக்கு, அப்புறம் வெளிப்புற உதவிகள் இருக்கு. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா 5th யூனிட்ல இருக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு போங்க. தேங்க்யூ.